ஆனால் இது நாளைக்கு விஜயுடைய மாநாடு எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சிருக்கிறீங்க, நாளை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்குது. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமாக போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. இங்கிலீஷ் பேசலாமா? மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமாக இருக்கும், செயலும் தரமாக இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமாக. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.